அந்தர்பல்டி அடித்த 4 எம்எல்ஏக்கள் கதரும் விஜய், மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு இயக்கமான தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்த அந்த 4 நபர்கள் தற்சமயம் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகளாக மாறியிருக்கிறது. அதுவே தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 47 இருந்தது. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய தொகுதி மக்களுக்கு ஆளும் கட்சியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நன்மை செய்ய முடியும், எதிர்கட்சியாக இருந்து ஒன்றுமே செய்ய முடியாதென ராஜினாமா பண்ணாங்க. ஆனால் தற்சமயம் தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பின்பு இவர்கள் ஒருவேளை அதே தொகுதியில் போட்டியிட்டால் அந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக மாறிவிட்டால் அதிமுகவிலோ திமுகவிலோ இணைந்து கொள்வார்களா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் அவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிறதை பொறுத்து பார்ப்போம். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்தது மிகப்பெரிய தவறு என அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்சமயம் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார்கள். அதாவது மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏவாக இருந்த ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதியைச் சேர்ந்த இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேர் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பிச்சாங்க. அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது? அதாவது அவர்கள் இடைத்தேர்தலிலே கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும், அந்த வாய்ப்பிலே வெற்றி பெற்றுவிட்டால் நமக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்தி விடலாம் என சொல்லித்தான் அந்த 4 நபர்களுமே ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். தற்போது அவருடைய பதவியும் காலியாகிவிட்டது, அந்த தொகுதி காலியான தொகுதியாகவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் வருகிற இடைத்தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலிலே அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது என தமிழக வெற்றி கழகம் மறுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்தந்த தொகுதியில் அவர்களுக்கு எதிர்ப்பலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதிமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருந்த காலத்திலே தற்சமயம் வேறொரு இயக்கத்திற்கு மாறி இருப்பது அந்த தொகுதி மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக மீண்டும் அந்த தொகுதியில் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் வெற்றி பெறுவது கடினம் என தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்திருக்கிறது. அதன் காரணமாக அந்த 4 பேருக்குமே வாய்ப்புகள் என்பது கிடையாது என ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த 4 நபர்களும் பேசாமல் அதிமுகவிலே இருந்திருக்கலாமே, அதிமுகவில் இருந்தாலும் எம்எல்ஏ அப்படிங்கிற பொருட்கள் நாம் ஒரு மரியாதையுடன் இருந்திருக்கலாமே என தற்சமயம் அந்தர்பல்டி அடித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது தவறு செய்து விட்டோமே என குமரிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த 4 நபர்களுக்கும் இடைத்தேர்தலிலே பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை செய்து பாருங்கள். இதற்குத்தான் அரசனை நம்பி புருஷனை கைவிடக் கூடாது அப்படின்னு சொல்வார்கள் அந்த காலத்திலே பழமொழி எல்லாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண, போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.